உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாசினி, இப்ப ஏதோ நீ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஹாசினி? ரகசியம்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சித்தப்பு. ஹாசினி, ரகசியங்களை வெளியே தான் சொல்லக்கூடாது. ஆனா வீட்டுக்குள்ள சொல்லலாம், அதுவும் உங்ககிட்ட சொல்லலாம். ஏன்னா என் மக, என் செல்ல மக. இல்ல இல்ல வேண்டாம் சித்தப்பா, ரகசியம்லாம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். நீங்க எங்க கிட்டலாம் சொல்ல வேண்டாம் சித்தப்பு. மாட்டேன். இப்ப அந்த ரகசியத்தை உடைக்க போறேன். அந்த ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த வீட்டுல நடக்கிற பெரிய விஷயம் உங்களுக்கும் தெரியும். ஹாசினி, முதல்ல இத உள்ள விடுறேன். அப்புறமா உனக்கு அந்த உண்மையை வெளியே விடுறேன். ஓகேவா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன் இரு. அந்த ரகசியம் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியுமா? அத வெளியவே சொல்லக்கூடாது. என்ன அது இருட்டா இருக்குது? எந்த படுபாய் லைட் ஆஃப் பண்ணா? கரண்ட் கட் ஆச்சு போல. ஏன் எலக்ட்ரிக் கட்டலையா? அந்த துண்டியை ஆட்டியா போட்டியா? நீ போய் விளக்கு எடுத்துட்டு வா. என்னங்க புடிங்க. விளக்கோ கேண்டிலோ ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. நான் அந்த ரகசியத்தை சொல்லிடுவேன். அத நீ கேட்டான்னு வைய, அப்படியே ஷாக் ஆயிருவேன். கரெக்ட் வரட்டும். அப்புறம் இருக்கு. அப்புறம் சொல்றேன். நீங்க இருங்க, நான் ஸ்டீச்சர் என்ன பண்ணேன்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரமா கூட்டு வா. குடிமகனே, பெருங்குடி மகனே, இந்த வீட்ல ஒரு பெரிய ரகசியம் நடந்துகிட்டு இருக்குது. அத நான் சொன்னேன். இந்த வீட்ல இருக்கிற பெரிய தலைய உருணும். ஏய் ஹாசினி, கரண்ட் எடுத்துக்கிட்டு வான்னா பக்கெட்டோட வந்து நிக்கிற. ஓ, பக்கெட்ல கரண்ட் வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? ஐயோ 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 ஐயோ, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, புயல் அடிக்குது. ஐயோ, வெள்ளமும் வந்துருச்சு போல இருக்குது. அப்பா, ஃபிட்டு ஒன்றுல தெரிக்குது. ஓம் நம சிவாய. குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ, ஓ அப்பா. என்ன சிஸ்டர் இது? குட் மார்னிங் சொன்னதுக்கு இப்படி கோவப்பட்டு அறையறீங்க? கொன்னே போட்டுருவேன். நீ நேத்து நைட்டு பண்ண வேலைக்கு நான் மட்டும் சரியான நேரத்துல கவனிக்காம இருந்திருந்தா இப்ப சொன்னியே குட் மார்னிங், அதெல்லாம் நமக்கு கிடையாது. பேட் மார்னிங் தான். சிஸ்டர், நீங்க ஏதோ லிப் மூமெண்ட்ல பேசுறீங்கன்னு தெரியுது. ஆனா காதுல கிர்ன்னு ஒரு சவுண்ட் ஒட்டு கேட்க மாட்டேங்குது. ராஸ்கல். சிஸ்டர், இப்படி நீங்க கோவப்படுற அளவுக்கு நைட் என்ன சிஸ்டர் நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு போதை. பொண்ண போதையாக்கி உன்கிட்ட இருந்து என்ன பத்தின உண்மைகளை வர வைக்கிறதுக்கு அந்த ஹாசினியும் ஸ்ரீஜாவும் திட்டம் போட்டு உனக்கு ஊத்தி ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தாளுங்க. நீயும் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருந்த. உனக்கு போதை தலைக்கேறி போய் நான் மாயா இல்ல அப்படிங்கிற உண்மையை உளர பார்த்தேன். அப்படியா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் உண்மையெல்லாம் உளர பார்த்தேனா? ஆமா, அந்த சமயத்துல கரெக்டா நான் அங்க வந்துட்டேன். பவர் ஆஃப் பண்ணி
உன் தலையில நான் தான் தண்ணிய கொண்டு வந்து ஊத்துனேன். ஓ, நீங்க தான் தலையில தண்ணி ஊத்துனதா? அந்த அளவுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. நான் கூட நினைச்சேன் சிஸ்டர், என்னவோ ஹெவியா மழை கொட்டுது, அதுல வீட்டுக்குள்ளார வெள்ளம் வந்துருச்சு, அதனால தான் காதுக்குள்ளார தண்ணி ஏறிடுச்சுன்னு நினைச்சேன் சிஸ்டர். இவ்வளவு நடந்திருக்குதா சிஸ்டர்? எனக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல சிஸ்டர். சிஸ்டர், ராத்திரி பூரா அந்த ஈரத்திலேயே தலைய வச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஃபுல்லா தண்ணி ஏறி இருக்கும் போல இருக்குது சிஸ்டர். தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்குது, ஒரே வலி. இப்ப அதுதான் முக்கியமா உனக்கு? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? சாரி. சாரி மூஞ்சி. இத பார், இப்படி ஏதாவது நடந்து நீ ஒளறி கொட்டுவேன்னு தெரிஞ்சுதான் என்ன பத்தின உண்மைய உன்கிட்ட சொல்லாமையே நான் வச்சிருந்தேன். நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. சிஸ்டர், இனிமே நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன் சிஸ்டர். உங்க வேலை சத்தியம். சாரி. நீங்க மாயா இல்ல தாராதாங்கிற உண்மை எனக்கு நல்லா தெரியும். தம்பி, இப்பவும் நான் சொல்றேன், என் பேரு தாரா இல்ல, மாயா. ஓ, அந்த தாரா செத்து அவங்கள அடக்கமே பண்ணிட்டாங்களேப்பா. ஊர் உலகத்தை அப்படி நீங்க நம்ப வச்சிருக்கீங்க. எவனோ மிரட்டுறான் போல இருக்குது. ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் தாரான்னு. இடுகாட்டுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே அதை பார்த்தேன். மொத்த டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு. தம்பி, திரும்ப திரும்ப என்கிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்களே தம்பி. நான் தாரா இல்ல, என் பேரு மாயா. ஓஹோ, எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி என்கிட்டயும் சொல்றீங்களா? ஓகே, கம் டு த பாயிண்ட். எனக்கு தேவை பணம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க கொடுக்கலன்னா என்ன, யாருக்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா தம்பி, மிரட்டுறீங்களா? மிரட்டல தாரா மேடம், உண்மைய சொன்னேன். நான் இப்பவே நேரா சூர்யா சாரோட ஆபீஸ்க்கு போறேன். சூர்யாவை பார்த்து என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கிறது மாயா இல்ல தாராதாங்கிற உண்மைய சொல்ல போறேன். செத்து அடக்கம் பண்ணப்பட்ட தாரா எப்படி உயிர் பொழைச்சு காசி வரைக்கும் போனாங்கிற உண்மைய சொல்ல போறேன். என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தையும் காட்ட போறேன். சூப்பர். மேடம், நான் ஏதோ மிரட்டலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னும் அரை மணி நேரத்துல நான் சூர்யாவோட ஆபீஸ்ல இருப்பேன். பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.